போற ஆயுதம். இது அத்தனை பேர் எதிர்க்க முத்தரசன்கிட்ட கொடுக்குறேன். கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேலும் மாங்கல்யம் தந்துனா தேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே வத்னாமி சுபஹே த்வம் ஜீவன சாம்சதோ மாங்கல்ய தாரண முகூர்த்த சுமுகூர்த்தோ. செல்வி, வெண்ணிலவ ரொம்ப நேரமா காணும். எங்க போயிட்டான்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், எதுக்கு பயப்படுற? இங்கதான் ஏதாவது வேலையா இருப்பா. சும்மா மனசு போட்டு குழப்பிக்காத. இல்ல செல்வி, அவளை ரொம்ப நேரமாவே காணும். நான் அவ எங்க இருக்கான்னு தேடி போனா இந்த ராணியத்தை தடுத்து கல்யாணம் நடக்கிறப்ப தாத்தா பாட்டி கூட தானே இருக்கணும், இல்லைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. அதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏய், இப்பதான் 60ஆம் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல. இப்ப அவங்களால உன்னை போன்னு விரட்ட முடியாத. வா, நம்ம போய் வெண்ணிலாவை தேடலாம். எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து நமஸ்காரம் பண்ணீங்க. நான் வாங்க. என்னமா ஸ்வேதா, கல்யாணம் நடக்க போற நேரத்துல இப்படி பயங்கர டென்ஷனா இருக்குது. அப்பட்டமா தெரியுது. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்குமா கவலைப்படுற? இல்லப்பா, எனக்கு புரியுது. டென்ஷன் ஆகாத ஸ்வேதா, கூல்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஆனா அதையும் மீறி என்னோட ஹார்ட் ஏதோ ட்ரெயின் போற ஸ்பீட்ல துடிக்குதுப்பா. அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாப்பிள்ள வந்து பெரியவாளண்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புது துணியை வாங்கிக்கோங்க கையில. வாங்கோ. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் இல்லம்மா. தைரியமா போமா. ஆல் தி பெஸ்ட். வா. அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுமா. 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்தாங்க அட்சத்தை எடுத்துங்க. தனம் தானியம் வசூல் பகவத்ர லாபம் சம்வத்சரம் தீர்க்கமாயு தீர்க்காயுஸ்துமே யோஜனோ யோஜமான சோமனோ சோமான கல்யாணா. 2 பேரும் போய் கட்டிட்டு வாங்கோ. ஹலோ. அப்புறம் முகூர்த்த புடவை கட்டிட்டு வெளியில போய் முத்தரசன் கையால தாலி கட்டிக்க போறியா? உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. ஆனா நீ செஞ்ச பாவம் தாண்டி உன் கல்யாணத்தை நிறுத்த போகுது. ஏய், நீ எங்க இருந்து பேசுற? நான் யார யாரோ அங்க நடக்கிறதெல்லாம் எனக்கு தகவல் கொடுத்து அதை கேட்டு நான் பேசுறேன்னு நினைச்சியா? அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணால பாத்துக்கிட்டு தான் நீ பேசுற. ஏய், இல்ல, நீ சும்மா சொல்ற. என்ன பயமுறுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறல நீ? ஏய், இது பார், நீ பேசுறது எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. நம்ப டிப்போ எனக்கு வந்துச்சு. என்ன முத்தரசன் நம்பினா போதும். உன் கழுத்துல முத்தரசன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் வருவேன். நம்ம 2 பேருக்குள்ள நடந்த அந்தரங்க விஷயத்த ஊரறிய அம்பலப்படுத்துவேன். அதுக்கான அத்தனை ஆதாரங்களும் என் கைவசம் இருக்குடி. அதுக்கப்புறம் உன் கல்யாணம் மட்டும் இல்ல, உன் கதையே முடிஞ்சிருச்செல்லாம். ஏய் ஏய், யாரா செல்லம்? ரெடி ராஸ்கல், இது பார், எத்தனை நாள் நான் உன் கூட பழகிருக்கேன் சொல்லு. நீ கண்டிப்பா அத்தனை பாதுகாப்பு வலயத்தையும் மீறி கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீயே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நான் பண்ணி வச்சிருக்கேன். லாஸ்ட் டைம் என் கூட போன்ல பேசும்போது நீ என்னமோ சொன்னியே, என்ன சொன்ன? நீ தவற விட்ட வார்த்தை இப்போ உன் கழுத்துக்கு கத்தியா மாறி நிக்குது. ஏய், என்ன சொல்ற? உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ற. நீ சொன்னியே, அந்த அப்பாவி வெண்ணிலா அவளுக்கும் முத்தரசனுக்கும் கல்யாணம் நடக்கணுமா? அத
நீ சொன்னப்பதான் நான் உஷாரான. இப்போ அந்த வெண்ணிலா ஏன் கஸ்டடியில இருக்கா. ஏய் வேணாம். ஏய் நான் சொல்றதுக்கு பாரு. ஏய் இந்த ஆய் ஊயின்னு கத்தி கூப்பாடு போட்டு மிரட்டி மீன் பிடிக்கிற வேலை எல்லாம் இந்த ஸ்வேதா கிட்ட நடக்காது. வெண்ணிலா என் கஸ்டடியில சும்மா இல்லப்பா, உடம்பு பூரா பட்டாசு சுத்தி உட்கார வச்சிருக்கேன். இந்த நிமிஷம் நீ என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என் முன்னாடி மட்டும் வா, அப்புறம் இருக்கு உனக்கு வேடிக்கை. நான் கண்ணு அசைச்சா போதும், ஆளுங்க வெண்ணிலாவுக்கு சுத்தி இருக்கிற பட்டாசுக்கு தீ வச்சு தீபாவளி கொண்டாடிடுவாங்க. பாவம் அந்த அப்பாவி வெண்ணிலா அநியாயமா செத்துருவா. ஐயோ ஏய் இப்போ எதுக்காக லூஸ் மாதிரி சிரிக்கிற? பயமா இருக்கு ஸ்வேதா, ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. வெண்ணிலா சாக போறது நினைச்சில்ல, நீ லூஸ் ஆகி துணியை கிழிச்சிட்டு ரோட ஓட போறது நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஸ்வேதா. என்னடி செல்லக்குட்டி முழிக்கிற? இப்ப நீ வெண்ணிலாவை கட்டி போட்டேன்னு சொன்னிய அவுட் ஹவுஸ், அவ அங்க இல்லம்மா. ஆளுங்க 2 பேரும் நான் அடிச்ச அடியில வானத்துல நட்சத்திரம் தெரியுதான்னு பார்த்துட்டு படுத்துக்கிட்டு இருக்கானுங்க. சோ உன் வேஷம் கலைஞ்சு போறத இனிமே யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. நீ இல்ல சாய வெளுத்து போச்சு டும் 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 டும், வேஷம் கலைஞ்சு போச்சு டும் 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 டும், ராஜா வந்து கலைக்க போறான் டும் 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 டும். இனிமே உன் வாழ்க்கையில நோ டும் 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 டும். ஏய் நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். என்ன திசை திருப்ப நாடகம் ஆடுற. நாடகம் ஆடலடி, உன் கல்யாணம் நிக்க போற சந்தோஷத்துல ஆடிட்டு இருக்கேன்டி. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா நீ ஏன் நேர்ல போய் செக் பண்ணிக்கோ. வாங்க. நமஸ்காரம் பண்ணிங்கோ எல்லாருக்கும். வெண்ணிலாவை அடிச்சு வைக்கிற. இப்போ நீ வந்து ஆடப்பட்டுட்ட பாத்தியா? தத்புருஷஸ்ய பொண்ணு அழிச்சுட்டு வாங்க. விஸ்வமாஜானம் புருஷம் மகாந்தம். ஸ்வேதாவை சீக்கிரம் வர சொல்லுங்க, முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு. வாங்க போய் கூட்டிட்டு வரலாம். ஸ்வேதா 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 என்னது இது? புடவை கீழே கிடக்கு. ஐயோ இருக்காளா? ஏய் ஸ்வேதா உள்ள இருக்கலா? இங்கேயும் இல்ல. இல்லையா? இல்ல. ஸ்வேதா 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 ஏன் நல்லா பாத்துட்டியா? பாத்துட்டேன்டி. அண்ணா ரூம்ல ஸ்வேதாவை காணோம். நல்லா பாத்துட்டியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே காணோம்.
स्वाहा ओम श्री क्लांग परवते स्वाहा महागणाधिपतये லட்சுமி ஸ்வேதா ரூம்ல இல்லையாமே உங்ககிட்ட எங்கேயும் போறேன்னு சொல்லிட்டு போனா என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. கருணா என்ன பாச்சு? அக்கா ஸ்வேதாவை காணாமா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சா. என்னப்பா சொல்ற? எங்க போயிருப்பா? அதாக்கா தெரியல. என்னாச்சு? யாரு? ஸ்வேதா ஆமா. ஐயோ என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணு தாலி கட்டிக்க போறான்னு சந்தோஷத்துல இருந்த மாப்பிள. ஆனா இப்போ அவன் நிலைமைய பாத்தீங்களா மாப்பிள? கடவுளே, என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சரி, அழாம இருக்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. மாமா வருது, கூட்டிட்டு போ. லட்சுமி அவளுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. என்ன விடுங்க. என் பொண்ணு ஸ்வேதா. ஸ்வேதா, அம்மா ஸ்வேதா, என்ன விடுங்க. என் பொண்ணு ஸ்வேதா. ஏமா தாலி கட்டுற நேரத்துல இவ எதுக்கு அங்க போனா? போனது கூட பரவாயில்ல. இப்ப பாத்தியா அவன் நிலைமை எப்படி இருக்குன்னு? சார், அவ ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்த அந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க கூட தான் இருந்தோம். ட்ரெஸ்ஸை மாத்திக்க போன உடனே நாங்க தனியா வந்துட்டோம். திரும்ப போய் பார்த்தா ரூம்ல அவளை காணோம். அப்புறம் பார்த்தா இந்த நிலைமையில. மிஸ்டர் முத்தரசன், அவங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. உடம்புல தீக்காயம் கொஞ்சம் இருக்கு, யாரும் worry பண்ணிக்க வேண்டாம். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. உடம்புல எந்த பாதிப்பும் இல்லைனாலும் ஏகப்பட்ட பட்டாசு வெடிச்சதுனால அப்போ உருவான நச்சுப்புகை, வெளிச்சம் எல்லாமே சேர்ந்து அவங்க கண்ணுல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஐயோ ஸ்வேதா, அம்மா ஸ்வேதா. லட்சுமி அமைதியா இரு. இத்தனை பட்டாசு அவங்கள சுத்தி வெடிச்சும் உங்க பொண்ணு எந்த பாதிப்பும் இல்லாம உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயமா. அவங்க வில் பவர் தான் அவங்கள காப்பாத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க அழுகையை நிறுத்திட்டு சங்கடப்படாம இருங்க.
ஏன் டாக்டர் இப்போ இந்த கண்ணு ட்ரீட்மெண்ட்டுக்கு வேற என்ன பண்ணும்? எங்க கூட்டிட்டு போகணும்? இல்ல ஏதாச்சும் பெரிய ஐ ஸ்பெஷலிஸ்ட் வர சொல்லலாமா? செலவு பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. டென்ஷன் ஆக வேண்டாம் முத்தரசன். அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேற ஏதாவது மெடிக்கல் கேர் வேணும்னா நாங்களே சொல்றோம். இப்ப எடுத்த டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் வரதுக்கு ஒரு 48 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஃபர்தரா எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்க யோசிக்க முடியும். எனிவே ஏதாவது அதிசயம் நடக்கணும்னா அந்த ஆண்டவனால தான் முடியும். சோ ஸ்வேதாவுக்காக ப்ரே பண்ணிக்கங்க. என்னப்பா முத்தரசு திடீர்னு நின்னுட்ட? இல்ல சித்தி, இந்த கோயிலுக்கு நம்ம குடும்ப சார்பா நிலத்தை கொடுத்தோம். அதுக்கப்புறம் நடந்த எத்தனையோ திருவிழால குடும்பத்தோட சேர்ந்து வந்து சந்தோஷமா கலந்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பத்திலேயே இழப்பு மேல இழப்பு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஸ்வேதாவோட நிலைமையை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கல்யாணம் முடிச்சு இதே கோயிலுக்கு மணமக்களா வருவோம்னு நினைச்சோம். ஆனா இப்ப கல்யாணமும் நடக்கல, எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓட வேண்டியது நிலைமை வந்துருச்சு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்தி. முத்தரசு, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதப்பா. கோவிலுக்கு வந்து கடவுளை சரணடைஞ்சிட்டா இது எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். வாப்பா போலாம். ஐயா வாங்க ஐயா, வாங்கம்மா. ஸ்வேதா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சரிம்மா. தனுசு ராசி பூரம் நட்சத்திரம். ஸ்வேதா நாமதேயஸ்ய தனுர்ராசு ஜாதாயாஹ ஆவயோஹ சர்வகுணயோஹ க்ஷேமஸ்தைர்ய வீரிய விஜயாய ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அஷ்டோத்திர. கடவுளே, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஸ்வேதா இன்னைக்கு குற்றுயிரா கிடக்குறா. எத்தனையோ முயற்சி பண்ணியும் எங்க கல்யாணம் இன்னும் நடக்கல. அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா சித்தி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தயவு செஞ்சு நீ தான் அவளை எப்படியாவது காப்பாத்துறோம். ஆத்தா, ஸ்வேதாக்காக்கு எதுவும் ஆகாம நீதான் காப்பாத்தணும். அவங்க மீண்டும் பழையபடி நல்லா வரணும். பண்ணிலாம். என்ன ஓவரா வேண்ட மாதிரி தெரியுது? ஓவராலாம் ஒன்னும் வேண்டல கலை. ஸ்வேதாக்காக்கு சீக்கிரமா குணமாகணும்னு தான் வேண்டுன. பெரிய தியாகின்னு நினைப்பு. உன்னை எப்படா காலி பண்ணலான்னு அவ சுத்திக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா அவ நல்லா இருக்கணும்னு வேண்ட. அதுக்காக என்னையும் அவங்கள மாதிரி இருக்க சொல்றியா? நான் என்ன வேணும் தெரியுமா? அவளுக்கு 2 கண்ணும் மொத்தமா தெரியக்கூடாதுன்னு வேண்டினேன். ஐயோ, கோயில வச்சு இப்படி எல்லாம் வேண்டது தப்பு கலை. எப்பவுமே தப்பு பண்றவளுக்கு தப்பு நடக்கணும்னு வேண்டதுல தப்பே இல்லை. இந்தாங்கம்மா. வெளியில அண்ணன் அவ்வளவு வேதனைப்பட்டுச்சு. ஆனா உன் தரித்திரம் பிடிச்ச ராசி கோவில் தீபத்தை அணைச்சிருச்சே. இத்தனை நாள் ஸ்வேதாக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா இப்போ விளக்கு அணைஞ்சதும் ஸ்வேதாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு
பயமா இருக்கு. ஏய், நீ எல்லாம் கோவிலுக்கு வரலன்னு யார் அழுதா? ஏற்கனவே மத்தவங்கள காலி பண்ண மாதிரி இப்ப ஸ்வேதாவையும் காலி பண்ணான்னு வந்திருக்கியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. பூங்கோத, என்ன பிரச்சனை? விடு, வாங்க போலாம். எடுத்துக்கமா, குங்குமம் எடுத்துக்கமா. இப்ப புரியுதா வெண்ணிலா? நான் அந்த ஸ்வேதாவுக்கு 2 கண்ணும் போயிடணும்னு வேண்டதுல தப்பே இல்ல. வா. மிஸ்டர் முத்தரசன், ஸ்வேதாவுக்கு கண்கட்ட அவுக்க போறோம். எல்லாரும் கூட இருக்கலாம். ஆனா தயவு செஞ்சு பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா பாருங்க. அவங்க கண் விழிக்கும் போது எல்லாரும் கூட இருந்தீங்கன்னா நிச்சயமா அவங்க சந்தோஷப்படுவாங்க. வாங்க. சரி டாக்டர்.